ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்மளோட சீட்டிங் ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம் சீட்டிங் கொஷின் சீரிஸோட கிளாஸ் 5ல இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா சர்க்குலர் ரிலேட்டடான எல்லா கேட்டகரி கொஷின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ சால்வ் பண்ணியிருப்போம். நாட் அப்லோட் மட்டும் கிடையாது, நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு, எத்தனை டைப் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து வெறும் சர்க்குலர்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஒரு 12 கொஷின்ஸ் வந்து 12 டேரக்ஷன், ஓகேவா, 12 சீட்டிங் கொஷின்ஸ் வந்து நம்ம அதில் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த கொஷினை போய் செக் அவுட் பண்ணுங்க. சரியா? இது வந்து ஏன்னா கிளாஸ் 5 அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னாடி எத்தனை கிளாஸ் போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்மளோட எய்ம் இந்த டைம்ல, அதாவது இந்த மார்ச் 2024ல அரௌண்ட் மார்ச் 31 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம்ல நம்ம எதை நோக்கி போயிட்டு இருப்போம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ நோக்கி போயிட்டு இருப்போம். கரெக்டா? ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பி பிஓக்கு அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத இந்த சீட்டிங் சீரீஸ்ல நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ சீட்டிங் சம்பந்தமா இருக்கிற எல்லா எல்லா கேட்டகரி கொஷின்ஸும் இந்த சீரீஸ்ல நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? சாரி. இன்னைக்கு நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ லீனியர்ல இருந்து பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து எது வந்து அதிக வெயிட்டேஜ்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா சர்க்குலர் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல சீட்டிங்ல அதிக வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லீனியர் தான். ஸோ அதனால தான் லீனியர்ல பேசிக் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 7% இருந்து நான் வந்து மினிமம் கட் ஆஃப் வச்சிருக்கேன். ஏன் 7% அப்படின்னா, ஸோ 6%ன்றது நம்ம வந்து ரொம்ப ரேர். அது வந்து நம்ம எங்க எதிர்பார்க்கலாம்னா டேட்டா சஃபிஷியன்சில வந்து நம்ம 6% வச்சு லீனியர் சீட்டிங்ல கேட்பாங்க. பட் இப்போ வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 7%ல இருந்தா கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து 7% கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல 8%, அதுக்கப்புறம் 9% வச்சு நம்ம வந்து கண்டினியூஸா போட போறோம். ஸோ லீனியர் மட்டும் கிடையாது, எல்லா சீட்டிங் டைப்ஸுமே நம்ம வந்து இதுல கொடுக்க போறோம். சரியா? சரி, நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் கொஸ்டினை ஒன்ஸ் ஸ்க்ரீன்ல ஷோ ஆனோடனே நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ரீசனிங் கோர்ஸுக்கான ரீசனிங் படிக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 1 இயர் ஆகி போச்சு, சரி ஓகே சார் எனக்கு வந்து எல்லா பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 7% நோ வேரியபிள் தான் வச்சு வரும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் 1 வேரியபிள் வச்சு வரும். ஸோ அதனால இந்த 3 கொஸ்டினுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் ஈஸி லெவல். அதாவது இந்த 2 கொஸ்டின் வந்து கிளர்க் ப்ரிலிம்ஸ் ஈஸி லெவல் சொல்லலாம். சரியா? கிளர்க் ப்ரிலிம்ஸ் ஈஸி லெவல். இந்த ஒரு கொஸ்டின் வந்து பிஓ ப்ரிலிம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். சரியா? பிஓ ப்ரிலிம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அந்த பிஓ ப்ரிலிம்ஸ்ல நீங்க எந்தெந்த எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓல தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆர்ஆர்பி பிஓ, நெக்ஸ்ட் வந்து ஐபிபிஎஸ் பிஓல கூட நீங்க வந்து அந்த மாதிரி, அதாவது அந்த டிஃபிகல்ட்டி லெவல சொல்றேன். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல வந்து நீங்க வந்து அந்த இந்த 2 எக்ஸாம்ல மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பிஐ பிஓல 7% வச்சு கேட்கறதுன்றது ரொம்ப ரேர். ஸோ அவங்க எல்லாமே 8% வச்சு தான் கேட்பாங்க. சரி, ஓகே, கொஸ்டின் போயிடலாம். ஸோ சால்வ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. நான் எல்லா கிளாஸும் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி வந்து ஒரு சீட்டிங் கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு சீட்டிங் கொஸ்டின் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் சீட்டிங் கொஸ்டின்ஸ் அண்ட் பசில், ஓகேவா? அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எதுக்கு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் அவுட் தென் வி கேன் கனெக்ட் தட் வேர்ட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு வேர்டை வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வேரியபிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டே போயிடலாம். சரியா? சரி, இந்த சீட்டிங்ல நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நான் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி போட்டு காட்டுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தே சால்வ் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, 7% இருக்காங்க. ஏ டு ஜி, ஏ பி சி டி இ எஃப் அண்ட் ஜி. ஸோ 7% இருக்காங்க. சீடர் லீனியரும் ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ரொம்ப முக்கியம், எந்த டைரக்ஷன் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது முக்கியம். நார்த் டைரக்ஷன். ஓகேவா? சரி, பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்ட்டாங்க. சரி, பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்ட்டாங்க. நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ல கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படி சார் இந்த செகண்ட் டு த ரைட், தேர்ட் டு த லெஃப்ட்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்ல சீட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் மேல வந்து இந்த டைம்ல ஒரு கார்டு ஒன்று தரேன். ஸோ அந்த கார்டை நீங்க வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லிங்க்குமே இருக்கும். சரியா? நீங்க போயிட்டு அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த லைன் என்ன சொல்றாங்க, நான் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டேன். பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ற, ஜி சிட்ஸ் டுவர்ட்ஸ் சி
லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்றாங்க. சரி, என்னால இப்ப ஜிஎஃப் என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது எனக்கு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். எனக்கு கிடைக்குது. எங்க கிடைக்குது? 2 பீப்பிள் வேர் சீட்டட் பிட்வீன் தி ஏ அண்ட் பி அப்படின்னாங்க. 2 பீப்பிள் வேர் சீட்டட் பிட்வீன் தி ஏ அண்ட் பி அப்படின்னா, இப்ப நான் இதுக்கு 2 விஷயம் போடலாம். அதுல வந்து என்ன சொல்றாங்க? ஒன் அமங் தெம் வேர் சீட்டட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்ட்டாங்க. கிளியரா? ஒன் அமங் தெம் வேர் சீட்டட், யாராவது ஒரு ஆள், அதாவது ஏ அல்லது பி, யாராவது ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பீப்பிள் வேர் சீட்டட் பி ஏ அண்ட் பி. இப்ப என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில ஏவை இங்க போட்டுக்கிறேன். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். நான் ஏவை இங்க போட்டுக்கிறேன். 2வது என்ன பண்றேன்? அ ஸ் அதே மாரி சி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிய ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? ஏவ வந்து இந்த சைடு போட்டுக்கிறேன். சரியா? ஏ வந்து இப்போ இந்த சைடு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இது ஒரு பாசிபிலிட்டி கேஸ். கரெக்ட்டா? P1 இது வந்து பாசிபிலிட்டி 1, இது பாசிபிலிட்டி 2ன்னு வச்சுக்கோங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் அமங் தெம் வேர் சீட்டட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட். யாரோ ஒரு ஆள் ஏ அல்லது பி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கான்றாங்க. ஆனா இங்க பாருங்க, பாசிபிலிட்டி 1ல பாருங்களேன். பாசிபிலிட்டி 1ல வந்து ஒண்ணு பி இருக்கலாம், இல்ல ஏவா இருக்கலாம். பட் பாசிபிலிட்டி 2ல வந்து ஏ மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கார்னர்ல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு கார்னர் கிடையாது. லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரியா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன் அதுக்கு? இப்போ இந்த பாசிபிலிட்டில நான் வந்து ஏவ வந்து கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நான் இந்த பாசிபிலிட்டில ஏவ வந்து கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த பாசிபிலிட்டில என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிய வந்து கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ நான் எப்படி இந்த கார்னரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாத்தீங்க. இத வந்து நான் P1Aன்னு வச்சுக்கிறேன். சரியா? சோ இது எனக்கு ஒரு பாசிபிலிட்டி கேஸஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா? ஓகே. இப்போ இந்த லைன் வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? 3 people are seated between C and D. Who does not sit at the extreme end? யாரு? யார மீன் பண்றாங்க? whoன்னு D ய தான் மீன் பண்றாங்க. D who does not sit at the extreme end. D வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்ல அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த பாசிபிலிட்டி கேஸ்ல நான் என்ன பண்றேன்? ஏ தான் இந்த இடத்துல வந்து எனக்கு கார்னர். கரெக்ட்டா? இங்க ஏ கார்னர். சோ நான் இந்த சைடு போட முடியாது. சி யோட ரைட்ல வந்து நான் 3 பீப்பிள ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் இங்க வந்து என்ன பண்ணலாம்? டி ய நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 2 3 3 பெர்சன் டி. ஆனா டி வந்து கார்னர்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பெர்சன் வருவாங்க. சோ எத்தனை பெர்சன் இருக்காங்க பார்த்தலாமா? 1 2 3 4 7 பெர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ அதே மாரி இங்க பாருங்க. இங்க வந்து ஏ தான் கார்னர். சரியா? ஏ தான் கார்னர். பட் நான் வந்து சி யோட ரைட்ல இன்னும் 3 பெர்சன் ஃபிக்ஸ் பண்ணா 7 பெர்சனோட அதிகமா போகும். சரி, அதனால நான் ரைட்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சி யோட லெஃப்ட்ல தான் இந்த பாசிபிலிட்டி 2க்கு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. 1 2 3. ஸோ டி எங்க ஃபிக்ஸ் ஆவாரு? டி இங்க தான் ஃபிக்ஸ் ஆவாரு. பட் அவரும் கார்னர் இல்ல. சரி, நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கு இந்த இடத்துல. இப்போ நான் இந்த இடத்துல யார கார்னர் வச்சிருக்கேன்? பி ய தான் கார்னரா வச்சிருக்கேன். அப்போ நான் அப்போ வந்து டி எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இந்த பாசிபிலிட்டில டி எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் டி இஸ் நாட் அ கார்னர் அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஒரு, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4. இதுல ஓகே. இதுல வந்து 8 பேர் வராங்களா? இதுல கரெக்ட்டா இருக்காங்களா? 3 பெர்சன்ஸ் தானே. 1 2 3 சி அண்ட் டி. சரி, ஓகே. இங்க பாருங்க, சி யோட ரைட்ல இருந்து 3 பேர் வச்சிருக்கேன். 1 2 3 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுது. இந்த பாசிபிலிட்டி 1 எப்படி கேன்சல் ஆச்சுன்னு புரிஞ்சுச்சா? சோ இந்த பாசிபிலிட்டி ஏன் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அங்க மொத்தமே 7 பெர்சன்ஸ் தான். பட் எனக்கு குடுத்திருக்க லைன், அவங்க குடுத்திருக்க லைனை நான் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு 8 பெர்சன்ஸ் போறதால நான் அந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ 2 பாசிபிலிட்டி மட்டும் மீதி இருக்கு. சரி, ஓகே. நான் இப்போ 2த்தையுமே இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த லைன்ல E neither sits adjacent to B nor to the left of A. E என்பவர் B யோட adjacent இல்ல அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. என்னால E எங்கேயும் போட முடியாது, E எங்கேயும் போட முடியாது. சரி, நான் E எங்க போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். E எங்க போடுறேன் அப்படின்னா, அதுமே தப்பு. நார் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ ஓட லெஃப்ட்லயும் இல்லன்ட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கம்ப்ளீட்டா தப்பாது. புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எப்படி பாசிபிலிட்டி 1 கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டு. சரி, இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணிடுமா? இப்போ என்ன சொல்றாங்க? E neither sits adjacent to the B. சரி, ஓகே. E வந்து அ E வந்து B யோட அட்ஜசன்ட் இல்ல அப்படின்ட்டாங்க. கண்டிப்பா அப்போ E இங்க மட்டும் தான் வரும். கரெக்ட்டா? E இங்க மட்டும் தான் வரும். ஏன்னா 7% தான் இருக்காங்க. 1 2 3 4 7% தான் இருக்காங்க. சரியா? மீதி யார் 2% நம்ம ஃபர்ஸ்ட் விட்ட மாதிரி G sits டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் F. அப்படி ஓகேவா? G sits டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் F. ஓகேவா? G என்பவர் F ஓட லெஃப்ட்ல இருக்காரு. ஸோ எனக்கு தேவையான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். சரியா? ஸோ MCQன்றது நீங்க ஒன்ஸ் இந்த அரேஞ்ச் பண்ண முடிச்சுட்டாலே எம்சிக்யூ டக் டக்குன்னு நீங்க அடிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஸோ எப்படி எம்சிக்யூ வரும், ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா, ஹவு மெனி பெர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் தி ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட கான்சியஸை வச்சு நீங்க எம்சிக்யூ அடிக்கணும். சரியா? ஒன்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எம்சிக்யூன்றது ஒரு 30 செகண்ட்லயே முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடணும். சரியா? சரி, அதனால தான் நான் எம்சிக்யூக்கு நான் இந்த இடத்துல வந்து வெயிட்டேஜ் கொடுக்கல. ஏன் நான் எம்சிக்யூ எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் வரும், எனக்கு தெரியும். ஸோ ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னா, நீங்க இந்த டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். எம்சிக்யூவை நீங்க கான்சியஸா அடிச்சாலே, கான்சியஸா நீங்க இருந்த ஆன்சர் பண்ணாலே, ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் வருது பாருங்களேன். ஹவு மெனி பெர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் தி ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் படி. பட் நம்ம கான்சியஸோட கரெக்டா போய் அடிக்கணும்.
2 2 2 வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அத போய் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். பட் ஆனா நம்ப என்ன பண்ணுவோம் 3, 4 அது மாரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம பண்ணாலே எம்சிக்யூ நம்மளால சால்வ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு எம்சிக்யூவோட வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். சரியா? ஸோ எம்சிக்யூன்றது நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்கல்ல, ஸோ மார்க் டெஸ்ட்ல எம்சிக்யூன்றது முக்கியம். பட் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு டைரக்ஷன் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே டைரக்ஷன் என்னென்ன கேட்டகரியில இருக்கு, என்னென்ன டைப்ஸ்ல இருக்குன்னு சொல்றது தான் இந்த சீரிஸ். ஸோ அதுக்காக தான் இதுல நான் வந்து எம்சிக்யூ வைக்கல. சரியா? ஸோ இந்த விஷயத்த நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அ ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ன்றது வந்துரும். ஏன் எம்சிக்யூ வைக்கல அப்படின்னு. இன்கேஸ் எம்சிக்யூவோட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. தரமான கொஸ்டின்ஸா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சரி. சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நான் இப்போ அப்ரோச் பண்றேன். ரொம்ப ஈஸியான சம் மாதிரி தான் இருக்கு. நம்ம சால்வ் பண்ணி பார்த்தலாம். 7 பீப்பிள் யார் யாரு? பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி. 7 பர்சன்ஸ் இருக்காங்க. சீட்டிங்னா லீனியர் ரோ ஃபேசிங் சவுத் டைரக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்குள்ள, நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? எக்ஸாம்ல ஒரு பதட்டத்துல நார்த் போட்டு விட்டுரும். அவ்வளவுதான் தப்பு. ஃபுல்லாவே எம்சிக்கு தப்பு. ஆன்சர்ன்றது கரெக்ட்டா அதாவது டைரக்ஷன சால்வ் பண்ண முடியும். உங்களால டைரக்ஷன சால்வ் பண்ண முடியும். மேபி ஏதாவது ஒரு லைன் 2 லைன்ல எரர் வந்துரலாம். பட் நீங்க வந்து டைரக்ஷன் சால்வ் பண்ணாலும் எம்சிக்யூல தப்பாயிடும். சரியா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் எஸ். ஓகே. ரைட் ஆஃப் எஸ் அப்படின்றாங்க. அப்போ எஸ் எந்த கார்னர்ல வருவாரு? இந்த கார்னர்ல வருவாரு. மீதி இருக்க பெர்சன்ஸ் இப்படி ஃபிக்ஸ் ஆவாங்க. கரெக்ட்டா 4, 5, 6, 7 அவ்வளவுதான். இத ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. கிளியரா? அவ்வளவுதான். சோ நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் எஸ். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க? இங்க போயிட்டு எஸ் இங்க அடிப்பானுங்க. அவ்வளவுதான். பூரா இப்படி போட்டு சார் கரெக்டா வந்து சார் எனக்கு ஒரு பசில் அப்படின்னு நம்ம எம்சிக்யூலாம் போட்டு வெளியே வந்து நம்ம மார்க் ரிசல்ட் வந்து அந்த 5 மார்க்கால நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா? ஸோ ரிசல்ட் வந்து என்னடா இது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு அப்செட்ல இருப்போம். ஸோ நம்ம வந்து மார்க் வரும்போது ரீசனிங்ல 40 கொஸ்டின் அடிச்சுட்டு போயிருப்போம். சரியா? ஓகேவா? சாரி 35 கொஸ்டின் அதாவது ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு 40 வரும். மற்ற ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஐபிஎஸ் பிஓ 35 கொஸ்டின் வருதுன்னா நம்ம 35 அடிச்சுட்டு போனோமேடா எங்கடா கொஸ்டின் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டே உட்காந்துருப்போம். 5 மார்க் போயிருக்கும். 5 மார்க் போனது இல்லாம மைனஸ் ஆயிருக்கும் வேற. ஓகேவா? மைனஸ் வேற ஆயிருக்கும் அந்த மார்க். எங்கடா விட்டோம்னு பார்க்கல நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எப்பயுமே பண்ணாதீங்க. ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஸோ நான் மறுபடியும் அதே கதையை சொல்றேன். ட்ரிபிள் ஆர் படம் பார்த்திருப்பீங்க. ஸோ ட்ரிபிள் ஆர் படம் ஓப்பனிங் சீன்ல என்ன சொல்லுவாங்க? முன்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த படத்தோட கதை என்ன? கரு என்ன அப்படின்னுவாங்க. ஸோ அந்த கரு என்ன? அந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போறது தான் அந்த படத்தோட கரு. சரியா? ஸோ அதுல அந்த குழந்தைய போய் காப்பாத்துறது தான் மத்த ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா ரன் ஆகும். அதேதான். ஒரு சீட்டிங் சால்வ் பண்ணுங்க, ஒரு பசில் சால்வ் பண்ணுங்க. முன்கதையை படிங்க. முன்கதை எது? 7 பெர்சன்ஸ் இருக்காங்க. சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இது மட்டும் தான் முன்கதை. பட் முன்கதைன்றது மெயின்ஸ் லெவல் போகல, இல்ல பிஓ பிரிலிம்ஸ்ல ஹார்ட் லெவல் கொஸ்டின் போகல. முன்கதை கொஞ்சம் அதிகமாவே வரும். அத நம்ம தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளால வந்து கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரியா? சரி. அடுத்த லைன் என்ன சொல்றாங்க? 2 people were seated between the V and S. 2 people were seated between the V and S. Okay. Q sits second to the left of R. Who sits immediately to the left of V அப்படின்றாங்க. Q sits okay. R தான் immediate left of Vன்றாங்க. சரி. R வந்து இங்க வந்துரும். சரி. Q sits second to the left of R. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே. Q P sits immediate right of T. P sits immediately right of the T அப்படின்ட்டாங்க. சரி. T இங்க வரும், P இங்க வரும். மீதி யாரு? P, Q வந்து இங்க வந்துருவாரு. கரெக்ட்டா? அவ்வளவுதான். சாரி. P, Q, R, S, T, U இங்க வருவாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ஸோ கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சர்ன்னு போட்டேனா? ஸோ இந்த சவுத் தான் ரொம்ப முக்கியம். இதுல நார்த் வச்சுட்டு போட்டீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். ஓகே. பட் இதுலயுமே உங்களுக்கு ஆன்சர் சால்வ் ஆகும். நார்த் வச்சு போட்டாலும் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதுல நீங்க வந்து குடுத்திருக்க இந்த நீங்க சவுத் வச்சு போட்டா தான் எம்சிக்யூ கரெக்ட்டா வரும். நான் திருப்பி சொல்றேன். முன்கதையை நல்லா படிங்க. ஓகேவா? முன்கதையை நல்லா படிச்சாலே உங்களால பசில் சீட்டிங் எதா இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுலயும் எம்சிக்யூ வந்து எப்படி வரும் அப்படின்னா ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி அப்படின்றாங்க. யாருன்னு இப்போ சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாஸ் பண்ணிட்டு. ஸோ ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ? பி தான் உட்காந்துட்டு இருக்காரு. சரியா? பி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நார்த் ஃபேஸ் பண்றாங்கன்னா ரைட் இங்க வரும், லெஃப்ட் இங்க வரும். சவுத் ஃபேஸ் பண்றாங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் வரும். லெஃப்ட் இங்க வரும், ரைட் இங்க வரும். சரி சார் இது எப்படி சார் நம்ம மைண்ட்ல நிறுத்துறது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டைரக்ஷன் கிளாஸ் போட்டிருப்போம். ப்ளஸ் வந்து சீட்டிங் கிளாஸும் போட்டிருப்போம். சரியா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு எளிமையா புரியும். இதுல நான் எளிமையா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ரைட் லெஃப்ட் கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க பேப்பர் அண்ட் பென்ல உங்களோட ரைட் உங்களோட லெஃப்ட்டை நீங்க மைண்ட்ல நிறுத்திக்கிட்டாலே போதும். ஈஸியா வந்துரும். சரி ஓகே. ஸோ இன்னைய கிளாஸோட கடைசி வீடியோ கடைசி கொஸ்டின் இது. இது வந்து ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின் தான். சரியா? ஈஸி லெவல் கொஸ்டின் தான். பட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த சீட்டிங் வந்து நீங்க வந்து ஒரு 4 to
5 மினிட்ஸ்க்குள்ள போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். ஸோ பாஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் வீடியோவ பார்க்க ஆரம்பிங்க. சரி, ஓகே. எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இங்க என்ன சொல்றாங்க? 7 பீப்பிள் A to G. ஸோ A, B, C, D, E and F, G 7 பெர்சன் பத்தி தான் பேசுறாங்க. 7 பெர்சன்ஸ் பத்தி பேசுறாங்க. லீனியர் ரோ ஃபேசிங் தி நார்த் டைரக்ஷன். முன்கதை. ஈச் லைக் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஓகே. ஏதோ ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்குதுன்றாங்க. இது ட்ரக், கார், வேன், ஆட்டோ, சைக்கிள், பிளேன் அண்ட் பைக். பட் நாட் நெசசரிலி இன் தி சேம், நாட் நெசசரிலி இன் தி எனி பர்ட்டிகுலர் ஆர்டர். ஓகேவா? எந்த ஆர்டர்லயுமே இல்ல அப்படின்ட்டாங்க. சரி, சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுதான் முன்கதை. இந்த சீட்டிங்கோட முன்கதை இதுதான். முன்கதையை நம்ம தெளிவா படிச்சாச்சு. 7 பெர்சன்ஸ் இருக்காங்க. நார்த் டைரக்ஷன்ல இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வெஹிக்கிள்ஸ் பிடிக்குது. அந்த வெஹிக்கிள் நேமும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அவ்வளவுதான். த ஒன் ஹூ லைக்ஸ் ட்ரக் சிட்ஸ் இன் மிடில் ஆஃப் த ரோ. சரி, ஓகே. ட்ரக் பிடிச்சிருக்கு. மிடில் ஆஃப் த ரோ அப்படின்னா நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல மிடில் ஆஃப் த ரோ சொல்ல முடியாது. பட் ஆட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல நம்மளால மிடில் ஆஃப் த ரோ சொல்ல முடியும். சரியா? 7 பெர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7. இங்க சென்டர்ல உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. இவருக்கு தான் எந்த ட்ரக் எது பிடிக்குதா? ட்ரக் பிடிக்குது அப்படின்ட்டாங்க. இவருக்கு வந்து ட்ரக் பிடிக்குதுன்றாங்க. பட் நம்ம இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா வேற எதுவுமே நம்மளுக்கு வந்து ஹிண்ட் கிடையாது. பி லைக்ஸ் நெய்தர் ஆட்டோ நாட் ட்ரக். ஓகே. பி என்பவருக்கு வந்து ஆட்டோவும் பிடிக்கல, ட்ரக்கும் பிடிக்கலன்ட்டாங்க. ஏ லைக்ஸ் ஐதர் கார் ஆர் பைக். சரி. அண்ட் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப் ஹூ லைக்ஸ் ஐதர் வேன் ஆர் பைக். ஜி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு தி டி அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் சைக்கிள். சரி, ஓகே. நான் என்ன பண்றேன்? இந்த லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? எனக்கு வந்து ஏன் அப்படி இந்த லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்? ஸோ கனெக்டிங் வேர்ட்ஸ். ஸோ டி இங்க இருக்காரு, டியை பொறுத்து இங்க இருக்காரு. டிக்கு எந்த எந்த வெஹிக்கிள் பிடிக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் சிட்ஸ் ஃபோர்த் ரைட் ஆஃப் சின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ சியை பொறுத்து என்னால் வேற எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு நம்ம அடுத்தடுத்து பார்த்தலாம். சரியா? நல்லா கவனிங்களா? இப்போ இந்த இமேஜ் இது இது இங்கே இருக்கட்டும். நான் இதுல வந்து சால்வ் பண்ணல. ஏன்னா என்னால எங்க ஃபிக்ஸ் ட்ரக்கு பக்கத்துல வருமா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. சரி. ஜி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு தி போத் டி அண்ட் ஒன் லைக்ஸ் சைக்கிள் அப்படின்றாங்க. சரியா? யாரு? ஜின்றவர் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஜின்றவர் இங்க இருக்காரு அப்படின்னா டி ஒரு பாசிபிலிட்டில இங்க வருவாரு. இன்னொரு பக்கத்துல யார் வருவாரு? சைக்கிள் யார் பிடிக்குதோ அவர் இங்க வருவார். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி கேஸ். சரியா? இவன் ஒரு பாசிபிலிட்டி கேஸ். இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி கேஸ் எப்படி போடலாம்? ஸோ ஜி எங்க போடலாம்? சைக்கிள் யாரை விரும்புறாங்களோ அதை இங்க போடலாம். ஸோ டி இங்க போடலாம். கிளியரா? கிளியரா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த லைனை நான் இப்போதைக்கு 2 பாசிபிலிட்டி கேசஸோட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தெரியுது? டி லைக்ஸ் வேன் அப்படின்னு போச்சு. ஸோ டி வந்து வேன் விரும்புறாரு தெரிஞ்சு போச்சு. ஸோ டி வந்து வேனை விரும்புறாருன்னு தெரிஞ்சு போச்சு. டி லைக்ஸ் வேன் அண்ட் சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்றாங்க. சிட்ஸ் யாரு? டி தான் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னா 1 2 3 இங்க வந்து ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னாச்சு. ஓகேவா? ஸோ சியோட ஃபோர்த் ரைட் 1 2 3 4. ஓகே. ஃபோர்த் ரைட்ல டி இருக்காரு. ஆனா எனக்கு எத்தனை பர்சன்ட் வந்து போச்சு? 1 2 3 4 5 6 7. எனக்கு இதுக்கு மேல எந்த லைன் எதுவும் அடிஷனலா போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் 7 பர்சன்ட் நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? இந்த இடத்துல கவனிங்களேன். பாசிபிலிட்டி 2 கவனிங்களேன். பாசிபிலிட்டி 2ல என்ன போடலாம்? ஸோ ஆல்ரெடி 2 பர்சன்ட் இருக்காங்க. 3 and 4. ஓகே. 1 2 3 4. இங்க வந்து யாருப்பா? சி இருப்பார். இங்க வந்து சி இருக்காரு. பட் இங்க வந்து நம்ம எத்தனை பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்? 5% தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து இன்னும் 2% நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சரி. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அடுத்த சி ஹூ லைக்ஸ் நெய்தர் ஆட்டோ நாட் சிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ. யாரு? சி என்பவர் ஏவோட லெஃப்ட்ல இல்ல அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? ஓகே. ஏவோட ரைட்ல தான் சி இருக்காரு. அதான் அந்த லைனுக்கு அர்த்தம். சரியா? சி என்பவர் ஏவோட லெஃப்ட்ல இல்ல அப்படின்னா ஏவோட ரைட்ல தான் சி இருக்காருன்னு அர்த்தம். இங்க நல்லா கவனிங்களேன். இந்த பாசிபிலிட்டி 1 கவனிங்களேன். இந்த பாசிபிலிட்டி 1ல நான் ஏவை இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல போட முடியும். ஸோ நான் எந்த இடத்துல போட்டாலுமே சின்றவர் ஏவோட லெஃப்ட்ல தான் வருவார். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? இவனை கேன்சல் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபாலோ ஆக போறவன் இந்த ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? சரி. வேற எந்த லைன் கிடைக்குதுன்னு பார்த்தலாம். சரி, ஓகே, வாங்க. பி லைக்ஸ் நெய்தர் ஆட்டோ நார் ட்ரக். சரி, ஓகே. பட் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு தி இ அப்படின்ட்டாங்க. சரி. ஏ லைக்ஸ் ஐதர் கார் ஆர் பைக் அண்ட் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்ட்டாங்க. ஓகே. இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்ட்டாங்க. யாரு? ஏ லைக்ஸ் கார். ஓகேவா? ஏ என்பவருக்கு காரு இல்ல பைக் தான் பிடிச்சிருக்கு. சரியா? என்ன சொல்றாங்க? சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப் ஹூ லைக்ஸ் ஐதர் வேன் ஆர் பைக். ஓகேவா? யாரு? எஃப்க்கு என்ன என்ன பிடிக்குது? வேனோ இல்ல பைக்கோ பிடிக்குது அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணுங்களேன். எனக்கு சியோட லெஃப்ட்ல தான் ஏவ போட்டாகணும். சரியா? ஏன் அப்படின்னா ஏவோட ரைட்ல தான் சி இருக்கணும். நல்லா கவனிங்க. ஏவோட ரைட்ல தான் சி இருக்கணும். ஸோ கண்டிப்பா நான் எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா எஃப் இங்க போட்டுட்டு ஏவை இங்க மட்டும் தான் என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும். என்னால வேற எங்கேயுமே கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன்.
நான் ஏவை இங்க எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏவை இங்க எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஏன்னா ஏவை நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா, சி ஏவோட லெஃப்ட்ல சி வந்துரும். ஸோ தப்பாயிடும். ஸோ கண்டிப்பா நான் இவருக்கு சியோட லெஃப்ட்ல தான் நான் ஏவ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பா 2 இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு இப்ப தேவையான 7% நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 4, 5, 6, 7% நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஏ, எஃப், சி, ஜிடி எல்லாருமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வேற யாரும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. பி நெய்தர் லைக்ஸ் ஆட்டோ நாட் ட்ரக். ஓகேவா? ஆட்டோ நாட் ட்ரக் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு தி இ அப்படின்னா நானும் 2% தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? 2% தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இருக்க 2 பிளேஸ் இது மட்டும் தான். இ இங்க வரும், பி இங்க வரும். கிளியரா? கிளியரா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். ஆனா பிக்கு வந்து ஆட்டோவும் பிடிக்கல, ட்ரக்கும் பிடிக்கல அப்படின்ட்டாங்க. சரி, எனக்கு வேற ஏதாவது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல. இப்ப பாருங்களேன். இப்ப வந்து எஃப் லைக்ஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்ல, எஃப் ஹூ லைக்ஸ் எய்தர் வேன் ஆர் பைக். ஓகேவா? ஆனா டிக்கு வந்து வேன் பிடிச்சிருக்கு. அப்போ எஃப் எதை தான் விரும்புறாரு? எஃப்க்கு வந்து பைக் தான் பிடிச்சிருக்கு. ஸோ எஃப் பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏக்கு கார் தான் பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஏக்கு கார் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் யார் யார் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சி ஃபிக்ஸ் பண்ணல, பி ஃபிக்ஸ் பண்ணல, நெக்ஸ்ட் வந்து ஜி ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ நம்மளால பியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா த ஒன் ஹூ லைக்ஸ் ட்ரக் சிட்ஸ் மிடில் ஆஃப் த ரோ. ஸோ பி பிடிச்சது வந்து ட்ரக்கு தான் பிக்கு பிடிச்சது. ஓகேவா? ட்ரக்கு தான் பிக்கு பிடிச்சது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பி லைக்ஸ் நெய்தர் ஆட்டோ நாட் ட்ரக் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்ஜசன்ட் தான் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ரைட் கான்செப்ட் சொல்லல. அதனால நான் ஈய இங்க போட்டுட்டு நான் பிய தாராளமா இங்க போட்டுக்கலாம். இப்போ போட்டா பி வந்து சைக்கிள் தான் விரும்புறாரு. எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு இப்போ கரெக்டா இருக்கு. கிளியரா? ஸோ அதனால பி சைக்கிள் இ தான் ட்ரக்க விரும்புறாரு. சரியா? இப்போ நான் யார் யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? சி அண்ட் ஜி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கடைசி லைன் பாருங்களேன். சி ஹூ நெய்தர் லைக்ஸ் ஆட்டோ. ஸோ சி வந்து ஆட்டோவை விரும்பல அப்படின்னா ஜி தான் ஆட்டோவை விரும்புறாரு. ஸோ சி எதை தான் விரும்புறாரு அப்போ? எது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிளேன். சி வந்து பிளேன் தான் விரும்புறாரு. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும். நம்ம சூப்பரான ஒரு கொஸ்டின். நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பண்ணாலே இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியாதவங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இது வந்து வீடியோ. ஓகேவா? இது வந்து வீடியோ. நீங்க எத்தனை வாட்டி வேணா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நான் எந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்ப்பேன் அப்படின்னா, சார் திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. தம்பி இது வீடியோப்பா. நீங்க எத்தனை வாட்டி வேணா பார்த்துக்கலாம்ப்பா. 10,000 வாட்டி கூட பார்த்துக்கலாம்ப்பா. திருப்பி பாருங்க. திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. தப்பே கிடையாது. சரியா? புரியுற வரைக்கும் பாருங்க. அடுத்த கிளாஸ் வந்து கிளாஸ் 6 வந்து நம்ம 8% வச்சு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகும். நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத பார்ப்போம். ஸோ இந்த சீரிஸ் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க, அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி வெக்காப்ஸ் வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. வெக்காப்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே? ஸோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 வேர்ட்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? இங்கிலீஷ் செஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். வெக்காப்ஸ் பிடிஎஃப், கம்ப்ளீட் வெக்காப்ஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட டெலகிராமில் இன்னும் ஜாயின் ஆகாதவங்க நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நம்மளோட எல்லா லிங்க்ஸ், வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அது எல்லாமே நம்ம அதில் போட்டுட்ருப்போம். ப்ளஸ் பிடிஎஃப் என்னென்ன பிடிஎஃப் ரெடி பண்ணுறோமோ அந்த பிடிஎஃப்பும் நாங்கள் அதில் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதோட. நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் சர்க்குலர் பார்க்காதவங்க சர்க்குலர் கிளாஸையும் பாருங்கள். உங்களோட சஜஷன் எதாவது இருக்குது, சார் இப்படி எடுத்துகிட்டு வாங்க, இந்த மாதிரி 7% வச்சு இந்த கான்செப்ட்டில் எடுத்துட்டு வாங்க, இந்த கேட்டகரியில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாலும் உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாசிட்டிவ், நெகட்டிவ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சீரிஸ் கொண்டு வரணும், மெயின்ஸ் கேட்பீங்க, மெயின்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் ஒர்க் முடிக்கணும். ஸோ குவான் சீரிஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சீரிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஸ்கூலில் போயிடும். ஸோ மெயின் சீரிஸும் கண்டிப்பாக வந்துடும். சீக்கிரத்திலே மெயின் சீரிஸ் கொண்டு வந்துடும். அதனால மெயின் சீரிஸும் வந்துடும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் டெய்லியுமே வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பை.